இப்போலாம் பெங்களூர் கிளைமேட் பார்த்தீங்கன்னா, மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் எல்லா டைமும் ஒரே மாரி தான் இருக்கு. சம்மர் முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல ட்ரெஸ் எதுவும் காய வைக்க முடியலன்னு வருத்தப்படுறதானே தெரில. அதுவும் பாப்பாவோட ட்ரெஸ்லாம் வந்து நெறைய சேர்ந்துட்டே இருக்கு. எதுவுமே காய மாட்டேன்து. கஷ்டப்பட்டு காய வச்சு எடுக்க போற டைம்ல தான் அகைன் மழை வந்துருது. இல்ல தூறல் போட்டு அகைன் நனச்சு விட்டுட்டு போயிடுது. இந்த 6 மாச குழந்தை, 4 மாச குழந்தலாம் வச்சுட்டு எப்படி தான் எல்லாம் வந்துட்டு சமைக்கிறாங்க, வீட்டையும் மெயின்டெயின் பண்றாங்க. அதேமாரி ரொம்ப கிளீனா வேற மெயின்டெயின் பண்றாங்க. அதுவும் ஒர்க்கும் பண்றாங்க. வீடியோவும் எடுக்குறாங்க. எனக்கு சத்தியமா தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்மளால முடியாதுப்பான்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் தான் போட்டிருந்தேன். ஆர்&ஆர் பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் யூசுவலா மணீஸ் தம் பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். பட் இன்னைக்கு அது அவைலபிள் இல்ல. அதனால ஆர்&ஆர்லேருந்து இந்த எக் பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எக் கிரேவியும், குஸ்காவும் குடுத்துருந்தாங்க. ஸோ டேஸ்ட் இது வந்து தொன்னே பிரியாணி. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. பட் என்ன ஸ்பைசியா இருந்தது. நான் எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, நானும் சரி, ஹஸ்பண்டும் சரி 2 பேருமே அவ்வளோ ஸ்பைசியா வந்து சாப்பிட மாட்டோம். மீடியமா இருந்தா ஓகே. இல்ல கம்மியா இருந்தா கூட ஓகே. ஆனா ஸ்பைசியான ஃபுட் சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு செட் ஆவல. ஆனா இது வந்து ரொம்ப காரமா இருந்தது. ஸோ டேஸ்ட் வைஸ் ஓகேவா இருந்தாலும், ரொம்ப காரமா இருந்ததுனால எங்களால ஃபினிஷ் பண்ணவும் முடியல, சாப்பிடவும் முடியல. ஸோ உங்களுக்கு ஸ்பைசி ஃபுட் பிடிக்கும்னா, உங்களுக்கு வந்து மேபி கண்டிப்பா செட் ஆகலாம் இது. யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆர்&ஆர் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்க? யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.